அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் மீண்டும் எங்களுடைய தமிழ் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இன்று இந்த ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு புதிய நபர் அல்ல. அவர் இதுக்கு முன்பதாகவும் இந்த சபையில் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோட பகிர்ந்து கொண்ட ஒரு நபர். அவர் நாங்கள் ரெவரண்ட் டேவிட் குட்வின் என்று அவருக்கு சொல்லுவோம். அவர் ஆஸ்திரேலியா தேசத்தை இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல் விசேஷமாக கண்டி நகரத்தில் 1999 ஆண்டிலிருந்து பிள்ளைகளுக்காக ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து அதை செய்து கொண்டு போகிறார்கள். அவருடைய நிறுவனத்தின் பேர் கிட்ஸ் ரீச். அந்த நிறுவனத்தின் ஊடாக பிள்ளைகளுக்கு பல ஊழியங்களை செய்கிற ஒரு நபர். தொடர்ந்து இலங்கைக்கு மிகவும் அன்பு செலுத்துகிற ஒரு நபர். அவர் எங்களுக்கு இன்றைக்கு காலையில் எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு கொண்டு வர போகிறார். நாங்கள் அவரை கைகளை தட்டி அவரை நாங்கள் வரவேற்போம். It's really good to be here. இந்த காலை நேரத்தில் உங்களோடு இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். And especially good to be talking to the children and the youth as well as the adults here today. இந்த இடத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் கதைப்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். I made my first visit to Sri Lanka in 1993. நான் முதல் தடவையாக இலங்கைக்கு வந்தது 1993 ஆண்டு. And I was a really good friend of one of the pastors here in this church at that time. இந்த சபையில் இருந்த ஒரு போதகரோடு நான் ஒரு நல்ல நண்பராக இருந்தேன் அந்த காலத்திலே. So this is very special for me. இது எனக்கு ஒரு மிகவும் ஒரு விசேஷமான தருணமாக இருக்கிறது. And as you know, I'm a director of Kids Reach. உங்களுக்கு தெரியும் நான் Kids Reach and ministryயில் டைரக்டராக இருக்கிறேன். Yeah, we have an office not far from here. இந்த இடத்திலிருந்து கனதூரத்துக்கு அங்கால அல்ல, இதே ரோட்ல எங்களுக்கு ஒரு ஆபீஸும் இருக்கிறது. We run a school of children's ministries. நாங்கள் பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்வதற்கான ஒரு பாடசாலை நடத்தி செல்கிறோம். அவர்கள் அதை பயிற்சிப்பதற்காக. In fact, a few of our students are from this church. இந்த சபையில் இருந்த சில எங்களிடம் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வதை குறித்து. And we are training our workers in all aspects of ministry to children. நாங்கள் எங்களுடைய முக்கியமான வேலைதான் ஊழியக்காரர்களை ஆயத்தப்படுத்துவது, பிள்ளைகளுக்கு எவ்வாறு ஊழியம் செய்வது என்பதை குறித்து. But this morning God has put a very special message on my heart. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் ஒரு முக்கியமான செய்தியை என்னுடைய இதயத்தில் போட்டிருக்கிறார். And I really want you children to listen hard today. இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். And of course for the youth as well. அதே போல் விசேஷமாக வாலிபர்களும் நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். It's Matthew 28 verses 16 to 20. இது மத்தேயு 28 அதிகாரம் 16 இருந்து 20 வார்த்தைகள். In fact, you have the words written up there on the side. நாங்கள் அதை எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது எங்களுடைய போர்ட்ல. And Jesus came and said to them, all authority in heaven and on earth has been given to me. Therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father, the Son and the Holy Spirit, teaching them to observe all that I have commanded you. And surely I will be with you always to the very end of the age. 18 இருந்து 20 வாசிங்க. சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன் என்றார். Thank you. That was beautiful. If you knew you were saying goodbye to someone for the very last time. உங்களுக்கு தெரியுமாண்டா நீங்கள் கடைசி தடவை யாருக்காவது விடை பெறுவதற்கான ஒரு வாழ்த்தை அவர்களுக்கு சொல்வதாயிருந்தால், you were not going to meet them ever again. அதுக்கு பிறகு நீங்கள் அவர்களை ஒரு நாளுமே சந்திக்க போவதில்லை. I guess you would be speaking very careful about what you were going to say. அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு சொல்ல போவது மிகவும் முக்கியமான விடயமாய் இருக்கும். You would choose your words carefully. அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். That's what makes these words so powerful. அதுதான் இந்த வார்த்தைகள் மிகவும் வல்லமையான வார்த்தைகளாய் இருக்கிறது. Jesus was about to return to heaven.
இயேசு இந்த பூலோகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகிற ஒரு தருணம். And these were to be his final instructions. இதுதான் அவர் கடைசியாக அவருடைய சீசர்களுக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுரைகள். And so he was giving his disciples the most important command of all. ஆண்டவர் இந்த இடத்தில் மிகவும் முக்கியமான கட்டளை சீசர்களுக்கு கொடுக்கிறார். So I want you to think about it. நீங்கள் கொஞ்சம் அதை சிந்தித்து பாருங்கள். Go into all the world and make disciples. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். We call this the Great Commission. இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் பிரதான கட்டளை என்று. And it's not just for those early first disciples, it's for all of us. இது முதல் இருந்த இயேசுவுடைய சீசர்களுக்கு மாத்திரமல்ல, இது எங்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்த கட்டளையாய் இருக்கிறது. It's for the children. இது பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளை. Go into the world and make disciples. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துக்கு சென்று புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். It's for the youth. இது வாலிபர்களுக்கு. And it's for the older people. அதே போல் இது பெற்றோர்களுக்கு. It's for every generation. இது ஒவ்வொரு பரம்பரைக்கும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. And this of course is the heartbeat of the church. இதுதான் சபையின் இருதய துடிப்பாய் இருக்கிறது. The mission of the church is missions. ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிற திருதூது பணி சபையின் திருதூது பணியாகவே இருக்கிறது. And this reminds me of a story. இது எனக்கு ஒரு கதை நினைவூட்டுகிறது. Some years ago I was bringing a team to Sri Lanka. சில வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு குழுவை இலங்கைக்கு கொண்டு வந்தேன். And as always I pray about this very much. நான் எந்த நேரமும் இவ்வாறு குழுக்களை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்காக ஜெபிப்பது உண்டு. We were due to run 2 camps. நாங்கள் 2 கேம்ப்ஸ் செய்வதற்காக தான் இந்த குழுவை அழைத்து வந்தோம். And some training programs. அதேபோல் சில பயிற்சிகளுக்காக அவர்களை பாவிப்பதற்காக நாங்கள் அழைத்து வந்தோம். And I was on my knees. நான் என்னுடைய முழங்காலில் இருந்து ஜெபித்தேன். I says, God, what is the message for this mission trip? நான் ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவரே இந்த நாங்க போகிற இந்த திருத்தூது பணி பயணத்துக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற செய்தி என்ன? God spoke very clearly. ஆண்டவர் எனக்கு மிக தெளிவாக பேசினார். Tell the children பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் that I love them. நான் அவர்களுக்கு அன்பு செலுத்துகிறேன். Now that sort of began a little discussion I had with God. நான் அதுக்கு பிறகு அவர் அதை சொன்ன பிறகு ஆண்டவரோடு ஒரு கலந்துரையாடலை செய்தேன். I said, yes God, I will tell them that message. நான் சொன்னேன், ஆண்டவரே ஆம், நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களுக்கு அன்பு செலுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறேன். I know you want the children to know that you love them. எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு தேவை இருக்கிறது, பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்கள் என்று பிள்ளைகளுக்கு தெரிவது குறித்து உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. But haven't you got something more to share? எனக்கு அதை விட அதிகமா ஏதாவது நீங்கள் வெச்சிருக்கீங்களா நான் அவங்களுக்கு போய் சொல்றதுக்கு? I was looking for something more profound. அந்த நேரத்தில் நான் ஆண்டவரிடம் எதிர்பார்த்தேன் ஒரு பெரிய வெளிப்படுத்தலை ஆண்டவர் தருவார். You know, something deeper. ஒரு ஆழமான காரியம் ஆண்டவர் தருவார். But that was the end of the discussion. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே சொல்லல. God didn't give me anything else. அதுக்கு மேலாக ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே தரல. So I shared this with my team. நான் இதை என்னுடைய குழுவோடு பகிர்ந்து கொண்டேன். And we prepared some stories and some activities. நாங்கள் அதுக்கு பின்பதாக சில கதைகள் அதே போல சில காரியங்களை செய்வதற்கு அதை வைத்து நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டோம். And eventually we arrived in Sri Lanka. நாங்கள் இலங்கைக்கு வந்தோம். And we were met at the airport by a local person. நாங்கள் ஏர்போர்ட்ல ரங்கைக்குள்ள இலங்கையில் ஒரு நபர் எங்களை வரவேற்றார். She said, I've got good news and bad news. அவர் சொன்னார், எனக்கு நற்செய்தியும் இருக்கிறது, எனக்கு அவ்வளவு நல்ல செய்தி இல்லாத காரியம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறது. I said, what about the good news first? நான் சொன்னேன், என்னது நற்செய்தி என்று. We have 360 children coming to the first camp. எங்களுக்கு 360 பிள்ளைகள் வருகிறார்கள் எங்களுடைய முதலாவது கேம்புக்கு. And most are from orphanages. பலர் அதிலே வளர்ப்பு வீடுகளில் அதாவது அனாதை வீடுகளில் வாழ்கிறவர்கள். And these are government run facilities. இது அரசாங்கத்தால் வழி நடத்தப்படுகிற இடங்கள். These children have never heard about the love of Jesus. இவர்கள் இயேசுவின் அன்பை ஒரு நாளும் கேட்டதில்லை. I said, well, okay, what's the bad news? அப்புறம் நான் கேட்டேன், என்னது உங்களுக்கு இருக்கிற கெட்ட செய்தி? And she sort of waited a moment. கொஞ்ச நேரம் இருந்துட்டு And then she said, there are only 80 beds. ஆனால் எங்களுக்கு 80 கட்டில்கள் மாத்திரமே இருக்கிறது. I said, what are we going to do with the other 280 children? நான் கேட்டேன், மிகுதியான 280 பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்யறது? She said, well,
we borrowed this big tent. நாங்கள் ஒரு பெரிய ஒரு டென்ட் ஒன்று வாங்கியிருக்கிறோம். People's Church in Colombo have given us their big evangelistic tent. பீப்பிள்ஸ் சர்ச் கொலம்பில் இருக்கிற பீப்பிள்ஸ் சர்ச்சில் மக்கள் தேவ சபையில இருந்து அவங்களோட அந்த இவாஞ்சலிஸ்டிக்கு பாவிக்கிற அந்த பெரிய டென்ட் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. We can have all the meetings in there. அதுக்குள்ள எங்களுக்கு எல்லா மீட்டிங் வைக்கலாம். I said, what about sleeping? நான் கேட்டேன் என்னன்னு நாங்கள் இரவேல பிள்ளைகள் தூங்குறது. I was really worried. நான் உண்மையாவே அந்த நேரத்தில் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா She இருந்துச்சு. said, don't worry, we've got the Royal Rangers tents. எங்களுக்கு அந்த ராயல் ரேஞ்சர்ஸ் பாவிக்கிற சின்ன டென்ட்ஸ் இருக்குது. We're going to put all the children can sleep in the tents. அந்த டென்ட்ஸுக்குள்ள அவங்களுக்கு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தூங்க முடியும். So that was fine. நான் சொன்னேன் அப்படியே நல்ல. We went to where we were staying in Colombo. நாங்க கொழும்புல நாங்க இருக்கிற இடத்துக்கு நாங்க சென்றோம். And early on Sunday morning we made our way to Madampi. early on the Sunday morning made our way to Madampi. நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில மாதம்பே என்ற கேம்ப் சைட்டுக்கு நாங்கள் சென்றோம். On the way we had to stop at Jayala. நாங்கள் ஒரு போகிற நேரத்தில் ஒரு இடத்துல நின்றோம். And our job was to pick up these tents. நாங்கள் அந்த டென்ட்ஸை பிக் பண்றதுக்கு அந்த மட்ட அந்த எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான டென்ட்டை பிக் பண்றதுக்கு இடத்துல நின்றோம். Well, I didn't see any tents. அந்த இடத்துக்கு போனோம்னா அதுல டென்ட் ஒன்றுமே இல்லை. All I saw was a pile of rubbish. அந்த இடத்துல இருந்தது வந்து ஒரு குப்பை மாதிரியான ஒரு காரியத்தை தான் நான் கண்டேன். There were poles and there were pegs, but nothing seemed to belong to each other. அதுல இருந்துச்சு மரத்துண்டுகள் இருந்துச்சு எல்லா காரியமும். ஆனா அது ஒரு டென்ட் அடிக்கக்கூடிய சாமானா எனக்கு காணக்கூடியதா இருக்கல. So now I was starting to get worried again. நான் அதுக்கு பிறகு மீண்டும் எனக்கு இப்ப ஒரு பிரச்சனையா வந்துட்டு இந்த தலையில இது என்ன செய்ய போறோம். Anyway, we made our way to Madampi camp. நாங்க அப்படியாவது மாதம்பே கேம்புக்கு போனோம். Some of you may have been there. நீங்க அங்க போயிருப்பீங்க சில ஆட்கள். Anyway, we even before we arrived, we saw this long line of children. நாங்கள் போற நேரத்திலே நாங்க பார்த்தோம் ஒரு பெரிய ஒரு லைன்ல பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறாங்க. They weren't supposed to be there till 4 o'clock. அவங்க 4 மணி வரைக்கும் அந்த இடத்துக்கு வர தேவையில்லை. It was only 12 o'clock. ஆனா 12 மணி நாங்க போயக்குள்ள It seemed the buses had just dropped these children off. ஏற்கனவே பஸ்ல பிள்ளைகளை கொண்டு வந்து ரக்கிட்டு போயிட்டாங்க. The children were all excited. பிள்ளைகள் எல்லாம் இப்ப குதூகலமா இருக்கிறாங்க. I think they saw the big circus tent in the அந்த distance. பெரிய சர்க்கஸ் மாதிரி பெரிய டென்ட் அவங்க கண்டிருக்காங்க. Anyway, we drove into the property. நாங்க அந்த இடத்துக்கு கேம்ப் சைட்டுக்கு போனோம். And I said, right, first of all, let's have a look at the facilities. நாங்க சொன்னோம் நாங்க போய் பாப்போம் உள்ளுக்கு இருக்கிற என்னென்ன மாதிரியான எங்களுக்கு வசதிகள் இருக்குன்னு. And I was thinking, I really hope it doesn't rain. நான் அந்த நேரத்துல யோசன் மழை பெய்யாட்டி எங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த நாட்கள்ல. Because there were big holes in the roofs of the dormitories. அந்த என்னடா அந்த பிள்ளைகள் இருக்கிற இடங்கள்ல ஏற்கனவே இருக்கிற இடங்கள்ல கூட ஓடுகள் உடைக்கப்பட்டு அதுல ஓட்டைகளை காண்டேன். I said to my team, you're going to have to do something with these tents. நான் கேட்டேன் என்னோட வந்த குழுக்கு இந்த கொண்டு வந்த இந்த டென்ட்டுகளை வச்சு உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு. A little while later they came back and said, there's nothing complete. அதுக்கு கொஞ்ச நேரத்தால அவங்க வந்து சொன்னாங்க டென்ட் அடிக்கிறதுக்கு இதுல ஒன்றுமே முழுமையா எல்லா சாமான்களும் இதுல இல்ல. Then the worst thing happened. அது பிறகு நான் நினைக்க முடியாத ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்துச்சு. It started to rain. அந்த நேரத்துல மழை பெய்ய தொடங்கி விட்டது. And it rained some more. மழை அதிகரித்தது. And it rained heavy. அது பிறகு மிகவும் பெரிய மழை ஒன்று வந்தது. The children, they were not worried. பிள்ளைகளுக்கு கண்ட அது ஒரு பிரச்சனை இல்ல. They just ran inside the big circus tent. அந்த பெரிய டென்ட்டுக்குள்ள போய் அவங்க இருந்துட்டாங்க. For them it was exciting. அவங்களுக்கு சந்தோஷம். But then I looked up. நான் மேல பார்த்தேன். And the roof of the tent, அந்த பெரிய டென்ட் ஓட்டுக்கு மேல on one side it got filled with water. அந்த ஒரு பக்கம் தண்ணி நிறைய ஆரம்பிச்சிட்டு. So can you imagine? கொஞ்சம் நினைச்சு பார்க்க முடியுமா? Myself and my team, we got on our hands and knees. நாங்களும் என்னுடைய குழுவோடு சேர்ந்து நாங்க இப்ப யோசிக்கிறோம் என்ன செய்யறாண்டு. And we were trying to dig trenches to get the water away. எப்படியாவது அந்த தண்ணி அந்த டென்ட்டுக்கு மேல இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு நாங்க வழிமுறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். Then the whole side of the tent collapsed. அந்த பக்கம் அப்படியே டென்ட் உடைஞ்சு விழுந்துட்டது. By now it was past 4 o'clock. இப்ப 4 மணியும் பிந்திட்டது. And the rain was so heavy. இன்னுமே மழை நிக்காம பெரிய மழை பெஞ்சு கொண்டிருக்கு. One of the locals said, this is monsoon rain. அந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் சொன்னார் நார்மலா இந்த நாட்கள்ல மழை பெய்யற நாள் இல்ல. This won't stop for 3 days. இது இப்ப இந்த மழையை பார்த்தா கடைசி 3 நாளைக்கு இது நிக்க போறதும் இல்ல. I did not know what to do. அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யன்னு தெரியாது. I then spoke to our local leader.
நான் அந்த இடத்துல இருந்த இலங்கை ஒரு தலைவரோடு நான் பேசினேன். Said, I'm taking all the children into the dining room. நான் எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் சாப்பாட்டு அறைக்கு அழைத்து செல்ல போகிறோம். We'll give them something to eat. நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்போம். I said, but you're going to have to work out with your leaders what you're going to do. நான் சொன்னேன் அவர்களுக்கு நீங்க அந்த நேரத்துல அவங்க சாப்பிட்ற நேரத்துல உங்களோட தலைவர்களோட சேர்ந்து ஏதாவது செய்யுங்க இதுக்காக. So can you just imagine me? உங்களுக்கு கொஞ்சம் என்ன குறித்து சிந்தித்து பார்க்க முடியுமா என்ன நடந்தது அந்த நாள்ல? 360 children 360 பிள்ளைகள் all squashed into this dining room which could seat about 80. ஒரு 80 பேர் இருக்கக்கூடிய சாப்பாட்டு அறையில 360 பிள்ளைகள் எல்லாமே உள்ளுக்குள்ள இறுகி போய் இருக்காங்க. I'm standing on a table with my translator. நான் என்னுடைய எனக்கு மொழிபெயர்க்கிற நபரோட ஒரு மேசைக்கு மேல ஏறி நின்று கொண்டிருக்கிறேன். Trying to keep the children entertained. பிள்ளைகளை எப்படியாவது சந்தோஷப்படுறதுக்கு ஏதாவது சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் அந்த கிரியை செய்து They கொண்டிருக்கிறேன். didn't seem to be worried. ஆனா அவங்க அந்த பிள்ளைகளுக்கு கண்டா ஒரு விதமான பிரச்சனையும் இருக்கல. For them it was all part of an adventure. அவங்களுக்கு அது எல்லாமே இது ஒரு அனுபவமா இருந்துச்சு. Eventually the leader came back. அதுக்கு பிறகாக அந்த தலைவர் வந்தார் என்னிடத்தில். It's dark. Sorry, it's dark. அந்த நேரம் இரவாகிட்டது. And the rain is still pouring. இன்னுமே மழை நிப்பாட்டாம பெஞ்சு கொண்டிருக்குது. We have twice as many boys as girls. எங்களுக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை விட 2 மடங்கு இருந்துச்சு அந்த இடத்துல. So we're going to clear the dining room out. நாங்க பிறகு அந்த சாப்பாடு அறையை முழுமையாக துப்புரவுப்படுத்தி And all the boys they can sleep on the floor. அந்த நாங்கள் எல்லா பாய்ஸையும் நிலத்துல படுக்க சொல்லி சொன்னோம். We'll take the girls to the dormitories. நாங்க பெண் பிள்ளைகளை அவர்களை அறைகளுக்கு எடுத்து சென்றோம். Maybe 3 or 4 children in one bed. ஒரு கட்டில்ல 3-4 பிள்ளைகளை படுக்க வைத்தோம். Wherever it's dry, we'll put the children. எங்கேயாவது காய்ந்த ஒரு இடம் இருந்தான்னா அந்த காய்ந்த இடத்துல பிள்ளையை படுக்க சொல்லி சொன்னோம். Well, by the time all this was organized, இதெல்லாம் செய்து முடியக்குள்ள the dining room looked like a morgue. அந்த சாப்பாடு அறை வந்து ஒரு பெரிய ஒரு with all these bodies lying on the floor. அந்த பிள்ளைகள் எல்லாமே ஒருவரோட ஒருவராக முழு சாப்பாடு அறையிலும் மூடப்பட்டு உடம்புகள் மட்டும்தான் காணலாம், நிலத்தை கூட காணல. It was about 10 o'clock by now. 10 மணி போல இருக்கும் இப்பொழுது. And the boys were talking. எல்லா படிங்களும் ஒருத்தர் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. As they do when they go to camp. அதான் கேம்புக்கு போன அவங்க செய்யறது. And I took my team to the bungalow where we were going to be sleeping that night. நாங்க என்னுடன் வெளிநாட்டுல இருந்து வந்த குழுவை நான் எடுத்துட்டு போன நாங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு. I said to my team, நான் என்னுடைய குழுக்கு சொன்னேன், we have to be real here. நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். We're going to have to send these children home. நாங்க இந்த பிள்ளைகளை வீட்டைத்தான் அனுப்ப வேண்டி வரும். Unless something really happens. அப்படி ஏதாவது ஆண்டவர் ஒரு மாற்றத்தை இந்த நாளைக்கு செய்யாட்டி எல்லா பிள்ளைகளையும் வீட்டு அனுப்ப வேண்டி வரும். These children will not be safe. இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. We can't look after them properly. எங்களுக்கு அவர்களை சரியாக பாதுகாக்க முடியாது. Well, that made our team get on their knees and started to pray. அது நான் சொன்ன உடனே என்னோட வந்த குழு வந்து முழங்காலிட்டு அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். And we prayed till 2 o'clock in the morning. நாங்கள் காலை 2 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபிச்சோம். Somehow God would stop the rain. எப்படியாவது ஆண்டவர் இந்த மழையை நிப்பாட்டுவார் என்று ஜெபித்தோம். Finally we went off to bed. நாங்கள் அது பிறகு நித்திரை கொள்ள சென்றோம். And I fell fast asleep. நான் நித்திரை ஆகிவிட்டேன். It was 7 o'clock when I woke up. நான் 7 மணிக்கு காலையில் எழும்பினேன். I could hear the noise of children running around outside. எனக்கு பிள்ளைகள் வெளியே ஓடுற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது. And I looked out the window. It was beautiful weather. நான் வெளியில பார்க்கிற பொழுது காலநிலை முழுமையாக மாறிவிட்டது. I quickly got dressed and went outside. நான் உடுத்திக்கொண்டு மிக விரைவாக வெளியே சென்றேன். And somebody said, "Look up in the sky." யாரோ ஒரு ஆள் எனக்கு சொன்னார்கள், வானத்தை பாருங்கள். And I could see this big round circle. எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வட்டமா இருந்துச்சு. Inside the circle was beautiful blue sky. அந்த வட்டத்துல மாத்திரம் ஒரு நீல கலர் வானத்தை காணக்கூடியதா இருக்கு. Outside the circle was dark clouds. அந்த வட்டத்துக்கு அப்பால் எல்லாமே கருத்த மேகமாகவே காணப்பட்டது. And that's how it was till the end of that week. அப்படித்தான் ஆண்டவர் அந்த கிழமை எங்களோட செயல்பட்டார். It was an absolute miracle. அது ஒரு பெரிய ஒரு அற்புதமாக இருந்தது. We had
even had water fights with the children. நாங்க அதுக்கு பிறகு பிள்ளைகளோட தண்ணி சண்டைகள் கூட நாங்க செய்தோம் அவர்களோட. I don't think I've ever been on a camp in Sri Lanka where you do not have water fights. அதாவது தண்ணி விளையாட்டுகள் இல்லாத ஒரு கேம்புக்கு அவர்கள் அதுக்கு முதல்ல போயிருக்கல. Anyway, at the meeting times, அந்த மீட்டிங் நடக்கிற நேரத்துல we did what God told us to do. எங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை நாங்கள் செய்தோம். We told the children that Jesus loved them. நாங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னோம் இயேசு உங்களுக்கு அன்பு This செலுத்துகிறார். is the heart of missions. இதுதான் அதாவது திருத்துது பணியின் இருதயமாய் இருக்கிறது. And when we finished the meeting, எங்களோட மீட்டிங் முடிகிற நேரத்துல we invited the children. You can go outside and play now. நாங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னோம் நீங்கள் வெளியே போய் விளையாடலாம். Or if you want to stay, we will pray for you. ஆனால் உங்களுக்கு இதுக்குள் நீங்கள் இருந்தால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். That you might experience the love of Jesus. உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு இயேசுவின் அன்பை அனுபவிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கும் போது என்று அவர்களுக்கு சொன்னோம். Children, understand, these children didn't even know that Jesus existed. இந்த பிள்ளைகளுக்கு உண்மையாவே இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. And after every meeting, 100% of the children stayed for prayer. எங்களோட மீட்டிங் முடிகிற நேரத்தில் 100% விதமான எல்லா பிள்ளைகளும் வெளியே போகாமல் உள்ளுக்குள்ள இருந்தார்கள் இயேசுவை அனுபவிப்பதற்காக. I'll never forget the tears that came down the faces of those children அவர்களுடைய முகங்களில் நான் கண்டேன் கண்ணீர் கொட்டுவதை. as they experienced the love of Jesus. இயேசுவின் அன்பை அவர்கள் அனுபவித்தார்கள். Finally, on the last day, கடைசி நாளில் we had to pack everything up and we were going down to Gaul to do it again. நாங்கள் வந்து எல்லாத்தையும் கேம்பை முடிச்சிட்டு நாங்கள் கோலுக்கு போக வேண்டியதா இருந்தது இன்னொரு கேம்ப் செய்யறதுக்கு. And as we drove out the gate, அந்த கேட்டை விட்டு நாங்கள் வெளியே போகும் பொழுது it started to rain. திரும்பி மழை ஆரம்பித்தது. And we drove, I don't know, 1, 2, 3 kilometers down the road. நாங்கள் அந்த ரோட்ல அப்படியே தொடர்ந்து நாங்கள் பயணிச்சு கொண்டு போகும் பொழுது And we saw the devastation. நாங்கள் கண்டோம் மழையினால் ஏற்பட்டிருக்கிற தாக்கத்தை அந்த பகுதியில். Trees uprooted, மரங்கள் உடைஞ்சு விழுந்திருந்தது. debris all over the roads. சில இடங்கள்ல வெள்ளம் போய் அந்த வெள்ளத்தோடு வந்த குப்பைகளை காணக்கூடியதா இருந்தது. When we got back to Colombo, the people were concerned about us. நான் கொழும்புக்கு போனோன்னு கொழும்புல இருக்கிற ஆட்கள் எங்களை குறித்து கரிசனைப்பட்டாங்க. I said, no, we had a good time. நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம் இல்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்ல நேரத்தை கழித்தோம். While we were staying in Colombo, நாங்கள் கொழும்புல இருக்கும் பொழுது we got a knock on our door. எங்கட ஒரு நபர் வந்து எங்கட கதவுக்கு தட்டினார். It was the matron of one of the orphanages. அந்த பிள்ளைகளை கொண்டு வந்த ஒரு அனாதை இல்லத்தின் ஒரு மேட்ரன் வந்து கதவை தட்டினார். She said something happened. அவர் சொன்னார் ஒரு விஷயம் I நடந்தது. had to come and tell you. நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். She said when the bus arrived to drop the children off, நாங்க இந்த பஸ் வந்தது கேம்புக்கு வந்து பிள்ளைகளை ரக்குற நேரத்துல there was one little boy, ஒரு சின்ன ஒரு பையன் இருந்தார். about 7 years old. அவருக்கு 7 வயது. He didn't want to go to his dormitory. அவருக்கு உண்மையாவே தன்னுடைய மீண்டும் தண்ட அந்த அனாதை இல்லத்து அறைக்கு செல்ல அவர் விரும்பவில்லை. So the matron asked him, what do you want? அந்த மேட்ரன் கேட்டிருக்கிறார் உனக்கு என்ன வேணும் என்று. He said, I want to talk to you. அவர் அந்த பிள்ளை சொல்லியிருக்கிறார் எனக்கு உங்களோடு பேச வேண்டும். She took him into her office. அவனை தன்னுடைய ஆபீஸுக்கு அழைத்து சென்றார். She said, now what do you want to say? கேட்டார் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும். He said, well, you know, I don't have any mother or father or brother or sister. உங்களுக்கு தெரியும் எனக்கு அம்மா அப்பா பிள்ளை அண்ணா தங்கச்சி ஒருத்தருமே எனக்கு இல்ல. I have no one to tell my troubles to. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. So what I do is I put my head inside my pillow. நான் என்னுடைய தலையை வந்து தலைவாணியில் வைக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் And every night ஒவ்வொரு இரவும் I tell my troubles to my pillow. நான் என்ற பிரச்சனைகளை என்ற தலைவாணிக்கு தான் நான் சொல்லுவேன். But he said, I don't have to do that anymore. இப்ப அப்ப சொன்னார் இனிமேல் பட்டு எனக்கு தலைவாணியோட பேச தேவையில்லை. Because I have a new friend. எனக்கு இப்போ ஒரு புதிய நண்பர் இருக்கிறார். She said, well, who is this friend? அவ கேட்டா யார் இந்த நண்பர்? He said it is Jesus. அந்த படியன் சொன்னான் அவருடைய பேர் தான் இயேசு. He's my new friend. அவர்தான் என்னுடைய புதிய நண்பர். And it's him that I will tell my troubles to. இப்போ எனக்கு அவருக்கு என்னுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும். And so this woman was so taken by that. இந்த அந்த மேட்ரன் வந்து இதை கேட்டோன்னு அவருக்கு ஒரு புதினமா இருந்தது. She had to come and tell us. அவ சொன்னா நான் உங்களுக்கு அதை கட்டாயம் வந்து சொல்லணும்னு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். I was so glad. எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருந்தது கேட்கும் பொழுது. That we பொழுது had obeyed what Jesus had
what God had told me. நாங்கள் ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து செய்ததை குறித்து எனக்குள்ள ஒரு சந்தோஷம் To இருந்தது. take this special message. இந்த முக்கியமான ஒரு செய்தியை, விசேஷ செய்தியை பிள்ளைகளிடத்தில் கொண்டு So now செல்வோம். let's come back to this great commission that Jesus spoke. நாங்கள் பெரிய கட்டளைக்கு மீண்டும் வருவோம். இயேசு கொடுத்த It wasn't just for the apostles. இது அந்த நாட்களில் இருந்த அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, Jesus was speaking to all of us. இயேசு இதை குறித்து எங்கள் எல்லாருக்குமே பேசியிருக்கிறார். He's saying, go. எல்லாருக்கும் சொல்லுகிறார், போகும்படி. You got to get outside your comfort zone. நீங்கள் இருக்கிற உங்களோட சொகுசான வட்டத்திலிருந்து நீங்க வெளியே செல்ல வேண்டும். Sometimes that's hard for us. அது உண்மையாவே கடினமா இருக்கும் சில நேரங்களில் எங்களுக்கு. To reach out and share your testimony. உங்களுடைய சாட்சியை ஆண்டவரை தெரியாத நபர்களோடு பகிர்ந்து கொள்ள கடினமா இருக்கலாம். But the commission is to make disciples. ஆனால் கட்டளை ஆண்டவர் சொல்லுகிறார் சீசர்களை உருவாக்கும்படி. It can be easy to lead people to Jesus. சில நேரங்கள்ல இயேசுவை இடத்தில் மக்களை வழிநடத்த இலகுவா இருக்கலாம். For you young people, வாலிபர்களுக்கு you can lead someone to Jesus. வாலிபர்களுக்கு முடியும் வாலிபர்களை இயேசுவுக்குள் கொண்டு வருவதற்கு. But to make disciples is what Jesus instructed. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சீசர்களாக்கும்படி. But Jesus said, I will be with you always. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன். You see, being involved in missions is not optional for Christians. அதாவது திருத்தூது பணியில் பங்கு கொள்வது ஒரு கிறிஸ்தவனுக்கு அது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு தெரிவு அல்ல. And it's not just for winning souls. இது புதிய ஆத்துமாக்களை வெற்றி கொள்வது மாத்திரமல்ல, It's for making disciples. இது அவர்களை சீசர்களாக்குவது. And this brings me to another scripture. இது இன்னுமொரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னை கொண்டு செல்கிறது. In Matthew 22, மத்தேயு 22ஆம் அதிகாரம், where Jesus said there are two commandments. இதுல ரெண்டு கட்டளைகள் இயேசு கொடுக்கிறார். One is to love God with all your heart. முதல்ல அவர் சொல்லுகிறார், உன்னுடைய தேவனை முழு இருதயத்தோடும் அன்பு செலுத்தும்படி. And then to love your neighbor as you love yourself. அதேபோல் உன்னுடைய அயலாரை நீர் உன்னை அன்பு செலுத்துறது போல அன்பு கூறும்படி கூறுகிறார். What does that mean? அதன் அர்த்தம் என்னது? To love your neighbor as you love yourself. நீங்கள் உங்களுடைய அயலாரை உங்களுக்கு அன்பு செலுத்தும்படி அன்பு சொல்லுவதின் அர்த்தம் என்ன? I have another story to tell you. இன்னும் ஒரு கதை இருக்கிறது எனக்கு உங்களுக்கு சொல்லுவதற்கு. It's about a little girl called Debbie. இது ஒரு சின்ன பெண் குழந்தையை குறித்தது. அந்த பெண் பிள்ளை குறித்தது. அந்த பெண் பிள்ளையின் பெயர் டெபி. She arrived at one of our camps. அவவும் நாங்கள் செய்த ஒரு கேம்புக்கு வந்திருந்தா. I've never seen a girl like her. அவ போல ஒரு பெண் பிள்ளையை நான் கண்டில்ல. She looked like she was loved by nobody. அவள் அவளை பார்த்த பொழுது அவள் யாருமே அவளுக்கு அன்பு செலுத்தாத ஒரு நபர் போல் காணப்பட்டாள். Her clothes were filthy. உடுப்பு அவர் உடுத்திருந்த உடுப்பு மிகவும் ஊத்தியா இருந்துச்சு. She was smelly. அவ நாற்றம் அவளுக்குள் வந்தது, அதாவது குளிக்காத நபராக இருந்தார். Her hair was very unusual. அதேபோல் தலைமாயிரும் நான் அதுக்கு முதல்ல அப்படி ஒன்று கண்டில்ல, அந்த மாதிரி ஒன்று இல்லை. But the thing I noticed first was her nose. நான் கண்ட விஷயம் அவளுடைய மூக்கு. Sitting on the top of her lip was this big ball of snot. அதாவது அவளுடைய மூக்கு வெளியில சளி வந்ததை நான் கண்டேன். It was just sitting there. அது அப்படியே நின்று கொண்டிருக்குது. And I wondered to myself, how are we going to get rid of that? நான் அந்த நேரத்தில் யோசிச்சு கொண்டிருந்தேன், அது எப்படி அதை துப்புரவாக்குறது. I was looking for a tissue. நான் ஒரு டிஷ்யூ ஒன்று தேடினேன். When suddenly her tongue came out of her mouth. அந்த நேரத்தில் அவருடைய நாக்கு வாயிலிருந்து வெளியில வந்துச்சு. It's a true story. இது உண்மையான கதை. And it sucked her snot into her mouth. அப்படியே அந்த சளிய நாக்கால இழுத்து வாய்க்குள்ள போட்டு விட்டா. And it was like that for the whole camp. அந்த கேம்ப்ல முழு கேம்ப்ல அவ அதுதான் செஞ்சா. But you know, it wasn't just that. அவ அது மட்டுமல்ல, she was so naughty. அதே மாதிரி அவள் மிகவும் குலப்படியான ஒரு பிள்ளையா இருந்தா. It made life miserable for the whole of the camp. அந்த மற்ற கேம்ப்ல இருந்து எல்லாருக்குமே அவள் கரைச்சல் கொடுத்து கொண்டிருந்தா. Particularly her team. அவள் இருந்த குழுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அவளோட கொடுக்கல் வாங்கல் செய்ய. At the end of the camp, அந்த கேம்ப் முடியக்குள்ள her leader came to me and said, I have
never had such a hard week in my whole life. அந்த தலைவரால் எனக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி கஷ்டமான ஒரு கிழமை இந்த வாழ்க்கையில நான் கண்டதே இல்லை. But you know, 3 months went by. 3 மாதம் சென்ற பின்பதாக And Debbie came back to our next camp. டெபி மீண்டும் எங்களுடைய அடுத்த கேம்புக்கு வந்தாள். And she was just the same. அப்படியே தான் இருந்தாள். Naughty as ever. அதே மாதிரி குளப்படி, Smelly, dirty. அதே மாதிரி அவளோட உடுப்புகள் வந்து ஊத்தியா இருந்துச்சு, நாற்றமா இருக்கிறா, அதே மாதிரி தான். And of course the snot was still there. அதே மாதிரி மூக்குல சளியும் அதே மாதிரி இருக்குது. And she came back to camp the third time. மூன்றாவது தடவையும் அவ கேம்புக்கு வந்தா. By now she had a reputation. இப்ப அவ குறித்து ஆட்களுக்கு ஒரு கருத்து இருந்துச்சு. And our leaders would be joking about her. எங்கட தலைவர்கள் எல்லாம் அவ பற்றி ஒரு ஜோக் சொல்லுவாங்க. A little while later, ஒரு கொஞ்சம் நேரம் சென்ற பின்பதாக I got a visit. எனக்கு என்னை தேடி ஒரு நபர் வந்தார். It was a social worker. அவர் வந்து சமூக சேவையாளர். She said, I need to talk to you. அவர் வந்து சொன்னார், எனக்கு உங்களோட கதைக்க வேண்டும். You have a girl coming to your camp. Her name is Debbie. அவர் வந்து சொன்னார், உங்களோட கேம்புக்கு ஒரு பெண் பிள்ளை வந்திருக்கு, அந்த பிள்ளையோட பேர் டெபி. Your camp has become the most important thing in her life. அவட வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான நிகழ்வு இந்த கேம்புக்கு வருவதா இப்ப மாறி இருக்குது. So I need to share with you some things. நான் இதுல உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். And so she started to tell me Debbie's story. அந்த நேரத்துல அந்த நபர் எனக்கு டெபியோட கதையை சொல்ல ஆரம்பித்தார். Now, I can't tell you everything. எனக்கு எல்லாமே சொல்ல முடியாது. Except to say that at 2 years of age, எனக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், 2 வயதுல Debbie was abused in the worst kind of way. அவ வந்து அபியூஸ் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் நினைக்க முடியாத விதத்தில். And I think you adults will know what I'm talking about. இதுல இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று. And that went on for the next 6 years. அதுக்கு பிறகு தொடர்ந்து அடுத்த 6 வருடங்கள் இது தொடர்ந்து நடந்திருக்குது. Finally, when she was 8, அவருக்கு 8 வயசு வரும் பொழுது the police intervened. போலீஸுக்கு அது தெரிய வந்து Her father was arrested தகப்பன் வந்து சிறை அடைக்கப்பட்டார். and sent to prison for a long time. அவர் நீண்ட காலமாக சிறை அடைக்கப்பட்டார். But the mother blamed Debbie. அந்த நேரத்தில் தாய் வந்து டெபிக்கு தான் பிழை சூட்டினார். So the authorities had to find another place for Debbie to live. இனி டெபிக்கு வாழ்வதற்கு அதனால் சமூக சேவையாளர்கள் வேறொரு இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். But nobody wanted to care for her. ஆனா ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை அவ வெற்றிக்கொள்றதுக்கு. And she was now living with a family that did not love her. அவருக்கு அன்பு செலுத்தாத ஒரு குடும்பத்தோடு அவள் அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். Well, when the social worker had stopped talking, இந்த சமூக சேவையாளர் இந்த கதை சொன்ன முடிந்த பின்பதாக I was crying. நான் அழுது கொண்டிருந்தேன். And I was crying because I'd never heard such a sad story. ஏன் நான் அழுதேன் என்றால் அப்படிப்பட்ட துக்கமான ஒரு கதை நான் இதுக்கு முதல் கேட்டில்லை. But I was also crying tears of repentance. அதுக்கு அடுத்த பக்கத்தால் நான் அழுகிறதுக்கு காரணம் வந்து நான் ஆண்டவரோட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருந்தேன். Now we had not hurt Debbie. நாங்கள் we had not hurt her. நாங்கள் டெபியை ஒரு விதத்திலும் நாங்கள் நோஅடிக்கல. But we had not loved her with the unconditional love that Jesus loved her. ஆனால் எங்களுக்கு இயேசு காண்பித்த அந்த நிபந்தனையற்ற அன்பை அவளுக்கு எங்களுக்கு காண்பிக்க முடியாமல் போய்விட்டது. We had made a joke of her. அவளை குறித்து நாங்கள் வந்து ஜோக் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். And I repented. நான் அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவரே. And I went to my staff and we all repented. நான் போய் என்னுடைய குழுக்கும் இதை சொல்லி குழுவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். And the next camp that Debbie came to, அடுத்த கேம்புக்கு டெபி வந்த உடனே something was different. ஒரு வித்தியாசம் இருந்தது. She still looked the same. அதே மாதிரி தான் இருந்தால். But she accepted Jesus as her அவள் Savior. இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். I could tell you a lot more about the story. அந்த கதையை விதியை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு. Except to say that the last time I met Debbie, she was 18. நான் கடைசியா டெபியை மீட் பண்ணும் பொழுது அவளுக்கு 18 வயது. She's a worship leader in her church. அவள் வந்து இப்பொழுது worship leader ஒரு சர்ச்ல இருந்து கொண்டிருக்கிறார். God has given her a miracle that nobody else could give her. ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். யாருக்கும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை அவள் வாழ்க்கையில். You know, there are many Debbies out there in this world. உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட பல டெபிமார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. And our job is to win them for Jesus. அவர்களை இயேசுவுக்கு வென்று கொள்வதே எங்களுடைய
வேலையாய் இருக்கிறது. They might come to know the unconditional love that Jesus has. இயேசுவின் நிபந்தனையற்ற அன்பை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். In 1 Corinthians 9, முதலாவது கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் we see something of the heart of Paul. எங்களுக்கு பவுலின் இருதயத்தை காணக்கூடியதா இருக்கிறது. He of course was the greatest missionary of all times. பவுல் தான் இந்த இருந்த மிகச் சிறந்த திருத்தூது பணியாளர் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். And what Paul said in this passage is I will do anything and everything. இந்த பவுல் இந்த இடத்தில் சொல்லுகிறார், நான் எதுவும் செய்ய தயார், even if I have to change the way I live. நான் வாழ வேண்டிய விதத்தை கூட நான் வித்தியாசமாக்க வேண்டும் என்றால் அதையும் நான் செய்ய தயார். So people will know about Jesus. இயேசுவை மக்கள் அறிந்து கொள்வதற்காக. But in saying this, Paul said something else. இதை சொல்லும் பொழுது பவுல் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். He said, I will never compromise the message of the cross. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு நாளும் சிலுவையின் செய்தியை மாற்றப் போவதில்லை. For him the cross was always at the center. எனக்கு சிலுவை தான் எப்பொழுதும் மத்தியமாய் இருக்கிறது. And this is a model for us. இதுதான் எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு மாடல், அதாவது அவர் கொடுத்திருக்கிற ஒரு வழி முறை என்று சொல்லலாம். To reach out to the lost. துளைந்து போனவர்களை ஆண்டவருக்கு கொண்டு வருவதற்காக. Do whatever we need to do. நாங்கள் எதை செய்ய வேண்ட இருந்தாலும், but don't compromise our message. ஆனால் நீங்கள் எதை செய்ய வேண்டியிருந்தாலும் அதை செய்யுங்கள், ஆனால் செய்தியை மாத்திரம் ஒரு நாளும் மாத்திட வேண்டாம். Which is the cross of Jesus. அது சிலுவையின் செய்தியாய் இருக்கிறது. I think of that verse in Romans chapter 1 verse 16. எனக்கு நினைவு வருகிறது ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். I'm not ashamed of the gospel of Christ. நான் இயேசுவின் சிலுவை செய்தியை குறித்து ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டேன். For it is the power of God to salvation. அதுதான் வல்லமையாய் இருக்கிறது மக்களை விடுதலை செய்வதற்கு. Let me just share with you one last story before இன்னும் we ஒரு finish. கதையை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். I was asked to counsel a young boy aged 13. எனக்கு ஒரு 13 வயசு ஒரு வாலிபனை ஆலோசனை செய்ய சொல்லும்படி கேட்டார்கள். We'll call him John. அவருடைய பேர் ஜான். You know, as a counselor, I've counseled many children. நான் பல பிள்ளைகளுக்கு ஆலோசனை சேவை செய்திருக்கிறேன். But John was different. ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசம். He had a very troubled childhood. சிலருக்கு ஒரு மிகவும் கஷ்டமான குழந்தை பராயம் இருந்திருக்கலாம். He had huge behavior problems. அதேபோல் அவருடைய வாழ்க்கை, இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் கஷ்டமான குழந்தை பராயம், அதனால் அவருடைய வாழ்க்கை நடத்தை மிகவும் ஒரு பிரச்சனையான ஒரு நடத்தையா இருந்தது. Been expelled from 3 schools. 3 பாடசாலையிலிருந்து அவர்களை அந்த பிள்ளையை விலக்கி இருக்கிறார்கள். And finally, கடைசியாக he attacked his mother with a carving knife trying to kill her. தாயை ஒரு ஆயுதத்தால் அடித்து கொலை செய்வதற்கான முயற்சி செய்திருக்கிறான். Now, I don't know how you would feel counseling a boy like that. எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஆலோசனை செய்ய உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும் என்று. He had so many problems. அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. I had 10 sessions with him. அவருடைய 10 செஷன்ஸ் நான் செஞ்சேன். We talked about a lot of things. நாங்கள் கன விஷயங்களை குறித்து பேசினோம். We did some behavior stuff with him. We have some used some behavioral methods with him. அதாவது அவரை ஆலோசனை செய்வதற்கு நடைமுறை, அதாவது செயல்பாடு, சில செயல்பாடுகளை செய்தோம். But it wasn't until session 8 that something happened. 8வது செஷனுக்குள் வரும் வரைக்கும் ஒன்றுமே நடக்கல. I told him the story of Jesus. நான் 8வது செஷன்ல இயேசுவின் கதையை சொன்னேன். How Jesus went to the cross. எப்படி இயேசு சிலுவைக்கு சென்றார் என்பதை சொன்னேன். And he suffered all types of abuse. அவர் அந்த சிலுவைக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு விதமான துஷ்பிரயோகங்களுக்கு முகம் கொடுத்தார் என்று சொன்னேன். And then we came to the moment when Jesus was put to death. நான் அதுக்கு பின்பதாக என் கதையில் இயேசு மரணத்தை குறித்து அவருக்கு விளங்கப்படுத்தினேன். And before he died, he cried out, my father, where are you? அவர் சாவதற்கு முன்பதாக என் பிதாவே நீர் எங்கே என்று கேட்டேன். And suddenly John began to cry. அதற்கு பின்பதாக ஜான் அந்த நேரத்தில் அழுவதை நான் கண்டேன். He said, you mean Jesus felt rejected by his father? நீங்க சொல்றீங்களா இயேசுவை அவருடைய அப்பா புறக்கணித்தார் என்று? He did that for me. Sorry, he did that for me. அது அவர் எனக்காக செய்தாரா? I said, yes, he did. நான் சொன்னேன், ஆம், உங்களுக்காக தான் அது அவர் செய்தார். In that pathway to the cross,
Jesus underwent every type of pain and hurt. அதேபோல் இயேசு அந்த சிலுவைக்கு போகும் பொழுது ஒவ்வொரு விதமான வேதனைகளுக்கு முகம் கொடுத்தார் என்று சொன்னேன். To identify with us and our suffering. அதற்கு காரணம் என்னவென்றால் எங்களுடைய நாங்கள் போகிற கஷ்டங்களோடு அவர் எங்களுக்கு தொடர்பு படுத்துவதற்காகவே அவ்வாறான காரியங்களுக்கு சென்றார் என்று சொன்னேன். John brought his pain to the cross. அவர் இயேசு ஜான் அந்த நேரத்தில் தன்னுடைய மனதில் இருந்த நோவுகள் எல்லாவற்றையும் சிலுவைக்கு கொண்டு வந்தான். Became wonderfully set free. அவன் அப்படி அந்த இடத்தில் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டான். He's an adult now. இப்போ அந்த ஜான் வந்து வளர்ந்து ஒரு பெரியவராக இருக்கிறார். And he's still serving Jesus. அவர் இன்னும் இயேசுவை சேவை செய்து கொண்டிருக்கிறார். Let's never compromise the message of the cross. இயேசுவின் செய்தியை ஒரு நாளுமே நாங்கள் மாற்றாமல் நாங்கள் சொல்ல வேண்டும். So what does missions mean to us? திருத்தூது பணி என்றால் எங்களுக்கு என்ன? Well, we are all called to missions. நாங்கள் எல்லோருமே திருத்தூது பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். Some of us will go. எங்களில் சிலர் செல்லுவோம். Some of us will support financially. சிலர் வந்து நாங்கள் வந்து காசு எங்களோட பணங்களை கொடுத்து உதவி செய்வோம். And we all must pray. ஆனால் நாங்கள் எல்லோருமே ஜெபிக்க வேண்டும். And I think of the great missions commitment that this church has. எங்கட சபையில் இருக்கிற அந்த திருத்தூது பணிக்கு இருக்கிற அர்ப்பணிப்பை நான் சிந்திக்கிறேன். That there will be a church in every village. கிராமத்துக்கு ஒரு சபை. That's God's will. அது ஆண்டவருடைய சித்தம். But it cannot come to pass unless we are all totally committed to it. இது நாங்கள் எல்லோருமே ஒன்றாக அர்ப்பணிக்காட்டி இதை எங்களுக்கு காண முடியாது. A church in every village. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சபை காணப்பட வேண்டும். Let's pray. நாங்கள் ஜெபிப்போம். Dear Heavenly Father, பரலோகத்து பிதாவே, we thank you, dear God, for this great commission. ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளைக்காக. You are the Lord of the harvest. ஆண்டவரே, நீங்களே அறுவடையின் தெய்வமாய் இருக்கிறீர்கள். And we thank you that all authority in heaven and earth belongs to you. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற சகல அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறீர். Today we hear your call to go. இன்றைக்கு நாங்கள் எங்கள் செவிகளில் கேட்கிறோம், நீங்கள் எங்களை அழைக்கிறீர்கள் உங்களுக்காக செல்வதற்காக. To give. நீங்கள் சொன்னதை செய்வதற்காக. To pray. நாங்கள் வந்து ஜெபிப்பதற்காக. Fill us, Lord, with your Holy Spirit. எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கள் ஆண்டவரே. That we may love as you would love. நீங்கள் அன்பு செலுத்துவது போல நாங்களும் அன்பு செலுத்துவதற்காக. To love our neighbors as ourselves. எங்களுடைய ஆண்டவரே அயலார்களை நாங்கள் எங்களுக்கு அன்பு செலுத்துவது போல அவர்களுக்கு அன்பு செலுத்துவதற்காக. Bless this church. ஆண்டவரே, இந்த சபையை ஆசீர்வதியும் அப்பா. Especially in this mission. ஆண்டவரே, இந்த திருத்தூது பணியில to reach the children. விசேஷமாக சிறுவர்களை ஆண்டவரே உங்களுக்காக வென்று கொள்வதற்காக. The poor. ஆண்டவரே, வறுமையானவர்களை உங்களுக்காக வென்று கொள்வதற்காக. The families. ஆண்டவரே, குடும்பங்களை உங்களுக்காக வென்று கொள்வதற்காக. The young people. ஆண்டவரே, வாலிபர்களை உங்களுக்காக வென்று கொள்வதற்காக. And all the nations around about. ஆண்டவரே, இந்த உலகத்தில் சுற்றி இருக்க மற்ற யாவரையும் உங்களுக்காக வென்று கொள்வதற்காக. Strengthen those who will go. ஆண்டவரே, அந்த செல்லுவர்களை நீர் வல்லமைப்படுத்தும் அப்பா. Bless those who will give. ஆண்டவரே, அவர்களுக்கு உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். And awaken all of us to pray. ஆண்டவரே, எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே உற்சாகப்படுத்தும் ஜெபிப்பதற்காக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். ஆமென். ஆமென்.